இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். நான் இப்போ ஒரு 2 மாதமாக என் உயிரை பாதுகாத்துக்கிறதுக்காக நான் ஊராக போயின்னு இருக்கேன். ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி அம்பத்தூரில் என்னை கொல்லத்துக்கு முயற்சி நடந்தது. தான் ஒரு வழக்கறிஞர் 2 மாதங்களாக தனது உயிரை காப்பாற்றிக் கொள்ள ஊராக சென்று வருகிறேன் என கதறியபடியே பதற்றத்தோடு பேசும் இவர்தான் வில்லியம்ஸ். யார் இந்த வில்லியம்? இவருக்கும் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தனுக்குமான தொடர்புதான் என்ன? இது எல்லாத்துக்கும் காரணம் என்னோட மாமனார், அதாவது இப்போ இருக்கிற பிஎஸ்பியோட மாநில தலைவர் பி ஆனந்தன், அப்புறம் அவரோட மனைவி கவிதா, அப்புறம் அவரோட பொண்ணு, அதாவது என் பொண்டாட்டி அஸ்வினி. இவங்க 3 பேர் இறந்து போன மாநில முன்னாள் தலைவரோட சகோதரர் திரு கீனோஸ் அவர்கள். திருவள்ளூர் மாவட்டம் பட்டாபிராம் பகுதியைச் சேர்ந்தவர்தான் வில்லியம். இவர் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவரும் வழக்கறிஞருமான ஆனந்தனிடம் ஜூனியர் வழக்கறிஞராக 2014ஆம் ஆண்டு சேர்ந்திருக்கிறார். அப்போது ஆனந்தனின் மகளோடு வில்லியம்ஸுக்கு பழக்கம் ஏற்பட்டு அது காதலாக மாறியிருக்கிறது. இந்த நிலையில் டெல்லி சட்டக்கல்லூரியில் படித்து வந்த ஆனந்தனின் மகள் அஸ்வினியை கரம் பிடித்திருக்கிறார் வில்லியம்ஸ். ஏற்கனவே திருமணமாகி பெண் குழந்தை இருப்பதை மறைத்து ஆனந்தனின் மகளை வில்லியம்ஸ் திருமணம் செய்ததாக கூறப்படுகிறது. முதல் மனைவி இருப்பதை தன்னிடம் மறைத்து தன்னை திருமணம் செய்ததை அறிந்த ஆனந்தனின் மகள் அஸ்வினி கடும் கோபம் அடைந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் கர்ப்பமாக இருந்த அஸ்வினி வில்லியம்ஸை விட்டு பிரிந்து தனது அப்பா ஆனந்தனோடு சென்றுவிட்ட நிலையில் தற்போது அவருக்கு பெண் குழந்தை பிறந்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆனந்தன் குடும்பத்தினருக்கும் அவரது மருமகனான வில்லியம்ஸுக்கும் இடையே நீரு பூத்த நெருப்பு மாதிரி அடிக்கடி பிரச்சனை ஏற்பட்டு வந்ததாக தெரிகிறது. இதனையடுத்து 3 நிமிட வீடியோ ஒன்றை பதற்றத்துடன் ஃபேஸ்புக்கில் வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறார் வில்லியம்ஸ். அதில் ஆனந்தனின் மகள் அஸ்வினியை காதலித்து திருமணம் செய்து கொண்ட நிலையில் அவருக்கு உடல்நிலை சரியில்லை என தனது மனைவியை அழைத்து சென்ற பின்னர் தன்னிடம் எந்தவித தொடர்பும் கொள்ளவில்லை என கூறியிருக்கிறார் வில்லியம்ஸ். அவங்க அப்பா இப்போ இருக்கிற தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லிட்டு அவங்க மனைவி எங்களை ஃபோன் பண்ணி வர வச்சு என் மனைவியை கூப்பிட்டு போனாங்க. அப்போத்துலேருந்து அவங்க மனசு மாறிட்டாங்க. என்கிட்ட ஒழுங்காக பேசுறதில்ல, எதுவுமே கிடையாது. அப்போத்துலேருந்து எனக்கு பிரச்சனை ஆரம்பிச்சுது. என்னை எப்படியாவது கொல்றதுக்கு எவ்வளோ முயற்சி பண்ணாங்க. அந்த வீடியோவில் அச்சத்துடன் பேசியிருக்கும் வில்லியம் தனது மாமனார் ஆனந்தன் தன்னை பலமுறை கொலை செய்ய முயற்சி செய்தது தொடர்பாக திருமுல்லைவாயில், பட்டாபிராம் மற்றும் செவ்வாய்ப்பேட்டை ஆகிய காவல் நிலையங்களில் புகார் அளித்ததாகவும் தன்னையும் மாமனார் ஆனந்தனையும் அழைத்து போலீசார் சமாதானப்படுத்தி அனுப்பியதாக தெரிவித்திருக்கிறார் வில்லியம்ஸ். சம்பந்தமாக 3 வாட்டி 3 இடத்துல திருமுல்லைவாயில், பட்டாபிராமில், செவ்வாய்ப்பேட்டில் எல்லா இடத்துலையும் நான் புகார் கொடுத்து அவர் இனிமேல் பிரச்சனைக்கு வரமாட்டேன்னு சொன்னாங்க. ஆனாலும் என்னை அவங்க நிம்மதியை வாழ விடலை. ஆனால் போலீசாரின் சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளாத தனது மாமனார் தன்னை கொலை செய்ய கூலிப்படையை ஏவியிருப்பதாக குற்றம் சாட்டியிருக்கிறார் வில்லியம்ஸ். தனக்கு ஏதேனும் நேர்ந்தால் அதற்கு முழு காரணமும் தனது மாமனார் ஆனந்தன் உள்ளிட்ட சிலர்தான் என அந்த வீடியோவில் வில்லியம்ஸ் பேசியிருக்கிறார். எனக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அதுக்கு முழு காரணம் இவங்க தான், வேற யாரும் கிடையாது. எனக்கு எந்த பகையும் கிடையாது, எந்த பிரச்சனையும் கிடையாது, வேற யாரும் என் மேலே எந்த பகையும் கிடையாது. எனக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இதுதான். கட்சிக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டதாக திருவள்ளூர் முன்னாள் மாவட்ட தலைவர் பிரேம், மாவட்ட வடக்கு மண்டல ஒருங்கிணைப்பாளர் தாஸ் என்பவரையும் நீக்கியிருக்கிறார் ஆனந்தன். பிரேம் மற்றும் தாஸ் கட்டுப்பாட்டில் வில்லியம்ஸ் இருந்து கொண்டு இது போன்ற வீடியோவை வெளியிட்டிருப்பதாக ஆனந்தன் தரப்பில் கூறுகின்றனர். பகுஜன் சமாஜ் கட்சிக்குள் ஆம்சாங்கின் மனைவி பொற்கொடிக்கும் ஆனந்தனுக்கும் இடையே கோஷ்டி பூசல் நிலவி வரும் நிலையில் தற்போது ஆனந்தனுக்கு எதிராக அவரது மருமகன் வெளியிட்டிருக்கும் பகீர் குற்றச்சாட்டு தொடர்பாக போலீசார் முறையாக விசாரித்தால் மட்டுமே உண்மை என்ன என்பது வெளிச்சத்திற்கு வரும் என்கின்றனர் பகுஜன் சமாஜ் கட்சியினர். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.